ஹாய் ஆல், வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பிடிஎஃப்க்கும் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுங்கிறது உங்களால் எடிட் பண்ண முடியாத ஒரு டாக்குமெண்ட், ஒன்லி வியூ ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் திறக்கிறேன். இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் திறக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டால் என்னால் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் கூடவே என்னால் எதுவுமே எடிட்டும் பண்ண முடியாது. அதே டைமில் என்னால் எடிட் பண்ணாலும் என்னால் எந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இப்போ நான் சேவ் பண்ணேன்னா, நீ இன்னொரு புது டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோன்னா சஜஷன் கேட்குதே தவிர, நான் இதே டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ண பார்க்குறேன். இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, புது டாக்குமெண்ட்டாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. இருக்கிற எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் நான் திருப்பி ஓப்பன் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிடிஎஃப். ஆனால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை உங்களால் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி அதை என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, இப்போ அதே டாக்குமெண்ட் தான் சேவ் ஆகிருக்கு, புது காப்பியாக சேவ் ஆகலை. இந்த டாக்குமெண்ட்டை நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் எடிட்டடுன்னு ஒரு வேர்டு நான் இன்க்ளூட் பண்ண வேர்டு திருப்பியும் என்னால் பார்க்க முடியும். இதுதான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். ஆனால் உங்களால் எடிட் பண்ண முடியும். அதாவது எடிட் பண்ண முடியும்னா சில இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃபார்ம்ஸ்னு வாங்க. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி சுலபமாக ஈஸியாக எப்படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோங்கிற வீடியோ பார்க்கணுன்னா ஈஸி ஆப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.